பாயாசம் ஒரு வாட்டி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். யாராவது கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாயச சேமியா எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுமே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த சேமியா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டா எந்த கப்பில் சேமியா எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுமே நமக்கு தண்ணி விடும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வரக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதி வந்துச்சுன்னா திரண்டு போயிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரி பாதாம்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா முந்திரியும் பாதாமும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தூளாக அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். திராட்சை, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த திராட்சைலாம் நல்லா பபிள்ஸ் வந்ததுமே நம்ம அந்த சேமியா பாயசத்தில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது அதோட வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.